ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12012 3 ஆம்ஸு டிரான்ஸ்ஃபார்மரு ரீவைண்டிங் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னாச்சுன்னா, இந்த ப்ரைமரி செக்ஷனில் வந்து ஒரு லைன் வந்து கட் ஆயிடுச்சு, ஃபுல்லாக கட் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து காயில் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைமரி செக்ஷன் வந்து மறுபடியும் காயில் கட்டியிருக்கோம். காயில் கட்டி ரீவைண்டிங் பண்ணியிருக்கிறது. இது வந்து 12 3 ஆம்ஸு டிரான்ஸ்ஃபார்மரு. இது வந்து 4440 ஐசி போட்டிருந்தது. 12 இது வந்து ப்ரைமரி, இது செகண்டரி. ரீவைண்டிங் பண்ணி எப்பயுமே ரீவைண்டிங் பண்ணுறப்ப வந்து பண்ணினதுக்கப்புறம் வந்து டெஸ்டர் வச்சு இந்த இடத்துல வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணணும். லைட்டாக வோல்ட் வர மாதிரி இருந்துச்சு, அதுதான் கொஞ்சம் டேப் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான். 2 வைண்டிங் இருக்கும். ப்ரைமரி வைண்டிங் உள்ளே இருக்கும், செகண்டரி வைண்டிங் வந்து வெளியே இருக்கும். ப்ரைமரி செக்ஷன்னால் செகண்டரி வைண்டிங்கும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு காயிலே ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைமரி செக்ஷனை ரீவைண்டிங் பண்ணி அதுக்கப்புறம் செகண்டரி செக்ஷன் ரீவைண்டிங் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம். பக்காவாக ஒர்க் ஆகுது. 12 வோல்ட்டு 13 வோல்ட்டு கிட்ட கரெக்டாக வருது. 12012 கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரீவைண்டிங் பண்ணது. ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்களே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்து செகண்டரி செக்ஷனில் வந்து எப்படி ஏசி வோல்ட்டு வந்து டிசி வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் செக் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இது இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மல்டிமீட்டரில் செக் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ வோல்ட்டு கரெக்டாக வருதா வைண்டிங் அப்படின்னு. ஹேண்ட் வைண்டிங் தான், கையிலே பண்ணது தான். இது மறுபடியும் ட்ராக்கு வச்சு மறுபடியும் ஒயர் கட் ஆகிடக்கூடாதுன்னு எம்சில் போட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரைமரி, இது செகண்டரி. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.